எல்லாருக்கும் ஒரு பெரிய கை ஸ்டாக் மார்க்கெட் இல்லை ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டுக்கு என்ன பிக்சர் ஞாபகம் வரும்? அந்த கேண்டில் ஸ்டிக் பல் தான் கண்டிப்பாக ஞாபகம் வரும். இன்ஃபேக்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்லேருந்து யூடியூப் வீடியோஸ்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு, ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு முன்னாடி 10 ஸ்க்ரீன் இருந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஸ்க்ரீன்லையும் ஒவ்வொரு ஷேரோட சார்ட் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பார்க்கும்போது இது ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இருக்கும், கற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அப்படிலாம் வந்து யாருமே இந்த உலகத்தில் பார்க்க மாட்டாங்க. 10 ஸ்க்ரீன்லாம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு ஸ்கேல்பர் ஒரு இன்ட்ராடே ட்ரேடரை பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு 2 இல்லை 3 ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவே மோர் தென் எனஃப் தான். அதே பார்க்க கஷ்டமான இருக்கும். இதே ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இல்லை ஸ்விங் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 2லாம் இல்லை, ஒரு ஸ்க்ரீனே போதுமானதான். இன்னொரு லெவல் மேலே போய் ஃபோனில் ட்ரேடிங் ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது தான். ஒரு ஃபோன் இருந்தாலே போதும், ட்ரேடிங் ஆப்பில் நம்ம அனலைஸ் ஈஸியாக பண்ணிடலாம். பட் நம்ம சோஷியல் மீடியாவில் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு செட் பண்ணி வச்சுட்டாங்க. நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த டப்பாவாக ரெட் அண்ட் கிரீன் கலரில் பார்ப்பீங்களே அப்படின்னா தான் பார்ப்பீங்க. அந்த டப்பாவில் பார்த்து எப்படி ஒரு ஷேரை வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த டப்பான்னு சொல்கிறது கேண்டில் ஸ்டிக் தான். ஸோ இந்த சார்ட்டில் அப்படி என்ன தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. இன்னைக்கு நான் வீடியோவில் அதை தான் உடைக்க போகிறேன். அந்த டப்பா என்னன்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸாக இருக்கட்டும், சார்ட் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக கற்றுக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று கூட. ஸோ இன்னைக்கு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ரெட் அண்ட் கிரீன் கேண்டில் ஸ்டிக்ல அப்படி என்ன தான் தெரியும், என்ன மாதிரிலாம் பிரைமரி கேண்டில் ஸ்டிக்ஸ் இருந்துகிட்டு இருக்கு அப்படிலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரியல் ஸ்டாக்ஸ் எடுத்து அதெல்லாம் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரிலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பாக போக போகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ கம்ப்ளீட்லி பேசிக் தான். கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா என்ன, ஒரு சில முக்கியமான டைப்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ வித் திஸ் நோட் வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு பேர் தான் கேண்டில் ஸ்டிக். இது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், இது என்ன டிபிக் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஒரு கேண்டில் க்ரீன் கலர் இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு டேல ஷேர் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. ரெட் கலர் இருந்திருக்குன்னா ஷேர் பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு. இது ரொம்ப சிம்பிளான லாஜிக். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 rupees அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் 10 rupees இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 10 rupees அப்படிங்கிற ப்ரைஸில் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லி நல்ல ட்ரேட் ஆகுது, பாசிட்டிவாக இருந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ அன்னைக்கு டேயோட எண்டில் 3:30க்கு டைம் முடியும்ல நம்ம மார்க்கெட். ஸோ 10 rupees அப்படிங்கிற ப்ரைஸில் 9:15 காலையில் ஓப்பன் ஆகுது. 3:30 மார்க்கெட் க்ளோசிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 rupees அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆகுது. ஸோ 10 rupeesல ஓப்பன் ஆகி 12 rupees. ஸோ இதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக். இப்படி தான் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகும். ஸோ மேலே ஒரு சின்ன லைன் மாதிரி இருக்கே, அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா விக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைன் என்ன டிபிக் பண்ணுது அப்படின்னா, எஸ் 10 rupeesல ஓப்பன் ஆயிருக்கு காலையில் 9:15க்கு, 3:30க்கு கரெக்டாக ஒரு 12 rupeesல க்ளோஸ் ஆயிருச்சு. பட் இந்த இன்பிட்வீன் டைம் பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் மூவ் ஆயிருக்கும் ஸ்டாக். 12 rupeesக்கு மேலேயும் போயிருக்கலாம், 10 rupees கீழேயும் போயிருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 மணி இப்போ அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 10 rupeesலேருந்து ஒரு 9 rupees லெவலுக்கு கீழே விழுகுது 12 PM அப்போ. அதுவே ஒரு 3 PM அப்போ ஒரு 2:30 PM அப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் 12 rupeesலேருந்து 13 rupees கிட்ட மேலே போகுது. ஸோ இந்த 13 rupees இருக்கட்டும் 9 rupees இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேயோட ஸ்டார்டிங்லையும் இல்லை எண்ட்லையும் இல்லை, நடுவில் நடந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் 10லேருந்து 12 ரூபா கிட்ட போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லிருச்சு. பட் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் அண்ட் எண்டிங் ப்ரைஸ் தான். நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த விக். நடுவில் 13 ரூபாயும் போயிருக்கு, 9 ரூபாயும் போயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த விக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் ஆகும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே ஆப்போசிட் தான் 10 rupees அப்படிங்கிற ப்ரைஸில் அதே ஷேர் பார்த்தீங்கன்னா 9:15க்கு ஷார்ப் ஓப்பன் ஆகுது. அன்றைக்கி டே கொஞ்சம் மந்தமாக இருந்துகிட்டு இருக்கு. ஷேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மோசமான ரிசல்ட் வந்துருக்குன்னு வச்சுப்போம். ஸோ ஷேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விழுக ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 rupeesலேருந்து 8 rupees லெவலுக்கு கீழே விழுந்துருச்சு. ஸோ இங்கே 10 rupees 9:15க்கு ஆரம்பிச்சு 3:30க்கு 8 rupees அப்படிங்கிற ப்ரைஸில் கீழே விழுந்து கம்ப்ளீட் டைம் முடிஞ்சிச்சு அன்றைக்கி டேக்கு. ஸோ 10 ரூபாயில் அந்த 8 ரூபா கீழே விழுந்திருக்கு. ஸோ கேண்டில் ரெட் கலர் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டார்டிங் ப்ரைஸ் எண்டிங் ப்ரைஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்பேஸ்க்கு பேர் தான் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே 2 லைன் நீட்டிகிட்டு இருக்குல்ல, இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்க்கும்போது விக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேர் பார்த்தீங்கன்னா 10 rupeesலேருந்து 8 rupees அஃப்கோர்ஸ் விழுந்திருக்கு. பட் இன் பிட்வீன் டைமில் ஒரு 12 மணி போல் மேபி ஒரு 11 ரூபா போயிருக்கலாம். ஒரு 2 மணி போல் அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே வந்து 7 ரூபா போயிருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே அந்த ஷேர் 7 ரூபாயிலேருந்து 8 ரூபா மேலே போய் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் கேண்டில் ஸ்டிக். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் இந்த டப்பா என்ன அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ப்ரைஸ் எண்டிங் ப்ரைஸ் எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு எந்த அளவுக்கு கீழே போயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியுது.
இதை பார்த்து எப்படி ஒரு ஷேரை டிசைட் பண்ணுவீங்க, என்ன மாதிரி ஒரு ஷேர் அப்படின்னு டிசைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கேண்டில்ஸுமே இதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருந்துகிட்டு இருக்காது. ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு ஷேப் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஷேப்பை வச்சு நம்ம அந்த ப்ரைஸில் என்ன மாதிரி ஷேர் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அது ஒரு கேண்டில் இந்த மாதிரி 100 கேண்டில் ஒன்றா வச்சு பார்க்கும்போது இந்த மொத்த கேரக்டர் என்ன, ஷேரோட ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம மொத்தமாக புரிஞ்சுக்கலாம். அதனால நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டீப்பராக போய். இப்போ நம்ம ரொம்ப பேசிக்காக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில கேண்டில்ஸ் மட்டும் நான் காட்டுறேன். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு சில கேண்டில்ஸ் மட்டும் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஓரளவு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறது ஹேமர் அப்படிங்கிற ஒரு கேண்டில் ஸ்டிக். இதுக்கு ஏன் ஹேமர்னு பேர் வந்து உங்களுக்கு எப்பயே புரிஞ்சிருக்கும். சுத்தியல் மாதிரி இருக்கும், அதனால ஹேமர், அவ்வளோதான், சிம்பிள். ஆல்மோஸ்ட் எல்லா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேருமே இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த க்ரீன் கலர் கேண்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த க்ரீன் கலர் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? ஹேமர் அப்படிங்கிறது க்ரீனாக இருந்தாலும் சரி, ரெட்டாக இருந்தாலும் சரி, எந்த கலரில் வேணால் இருக்கலாம், கலர் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பார்க்குறது சுற்றிலும் இருந்ததில் ஹேமர் தான். ஸோ இந்த க்ரீன் கலர் ஹேமர் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் அதே 10 ரூபா எடுத்துப்போம். ஷேர் பார்த்தீங்கன்னா 10 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் ஓப்பன் ஆகுது இந்த இடத்துல. ஸோ க்ரீன் கலர் கேண்டில் கீழே இருக்க அந்த பாடி தான் ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ மேலே இருக்க இதுதான் க்ளோசிங் ப்ரைஸ். நம்ம முன்னாடி கேண்டில்லே பார்த்தோம். ஸோ 10 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி ஒரு 12 ரூபாய் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3 கேண்டில்ஸ் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ வெறும் இந்த பாடி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 ருபீஸில் ஓப்பன் ஆயிருக்கு 9:15க்கு, 3:30க்கு 12 ருபீஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இன் பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் ஸ்டிக் 13 ரூபாயோ 14 ரூபா அவ்வளோக்கு மேலெலாம் போகலை, கீழே தான் விழுந்திருக்கு. இவ்வளோ பெரிய விக் இருந்துகிட்டு இருக்கு பாருங்க. விச் மீன்ஸ் இது 9 ருபீஸ் இந்த இடத்துல இருக்கும், 8 ருபீஸ், 7 ருபீஸ், 6 ருபீ கிட்ட கீழே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 ரூபாய் இருந்து 6 ரூபா கிட்ட கீழே விழுந்திருக்கு இன் பிட்வீன் டைமில். பட் மார்க்கெட் முடியும் போது மக்கள் இந்த ஷேரை நிறைய வாங்கி பாசிட்டிவாக மேலே கொண்டு போய் 12 ருபீஸ் கிட்ட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்தால் தான் ஹேமர் அப்படிங்கிற ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக் எவ்வளோ ஸ்டோரி சொல்லுது பாருங்க. 10 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது. பட் சம் நெகட்டிவ் நியூஸ்னால 9 ரூபா, 8 ரூபா, 7 ரூபா, 6 கீழே விழுகுது. பட் 6 ரூபா லெவலுக்கு கீழே விழுந்ததுக்கப்புறம் மக்கள் உள்ளே வராங்க. இந்த ஷேர் இவ்வளோ கீழே விழுகிறதுக்கெலாம் ஒர்த்து இல்லை, நல்ல ஷேர் தான், நம்ம இன்னும் வாங்கலாம், அண்டர் வேல்யூடாக மாறிடுச்சு, நல்லா வாங்கலாம் அப்படின்னு வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திரும்ப 6 ரூபாயிலேருந்து 7 ரூபா, 8 ரூபா, 9 ரூபா, 10 ரூபா போகுது. அங்கே இருந்த ஷேர் இன்னும் மேலே போய் 10 ரூபா கிராஸ் பண்ணி மேலே போய் 11 ருபீஸ் அப்படின்னு 12 ருபீஸ் கிட்ட க்ளோஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ பாசிட்டிவான விஷயம் பாருங்கள். என்னதான் ஷேர் கீழே விழுந்தாலுமே மக்கள் ட்ரஸ்ட் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ வாங்குறாங்க. ஓப்பனிங் ப்ரைஸை தாண்டி க்ளோசிங் ப்ரைஸ் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்ல வருது. இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேண்டில் ஸ்டிக். ஹேமர் அப்படிங்கிறதே பாசிட்டிவ் தான். அஃப்கோர்ஸ் ரெட் கம்பேர் பண்ணும்போது க்ரீன் அப்படிங்கிறது இன்னும் பாசிட்டிவாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஹேமர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சுற்றில மாதிரிலாம் ஃபார்ம் ஆகாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சின்னதாக விக் இருந்துகிட்டு இருக்கும், இங்கே சின்னதாக விக் இருந்துகிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சின்ன விக்லாம் நம்ம கண்டுக்க வேணாம். சரி, கேண்டில் ஸ்டிக் எப்போதுமே பிக்சரில் இருக்க மாதிரி கண்டிப்பாக இருக்காது. கொஞ்சம் முன்னப்படியாக இருக்கிற விஷயம் பார்க்க நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த ஹேமர் அப்படிங்கிறது எப்போ ஃபார்ம் ஆன நல்லது அப்படின்னா, இப்போ இந்த ஸ்லைடு கவனிங்க. இப்போ இந்த ஷேரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஷ் ஆகி கீழே விழுக ஆரம்பிக்குது. பாட்டம் பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேமர் அப்படிங்கிற கேண்டில் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸோ ஹேமர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஷேர் பார்த்தீங்கன்னா திரும்ப புல்லிஷாக மாதிரி மேலே போக ஆரம்பிக்குது. ஸோ ஷேர் பார்த்தீங்கன்னா மேபி இந்த இடத்துல ஒரு 50 ருபீஸ் அப்படிங்கிற ப்ரைஸ் நம்ம எடுத்துப்போம். ஸோ 50 ருபீஸ்க்கு அப்புறம் இந்த டேல பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் கிட்ட கீழே விழுகுது. இந்த டே 2ல் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் கிட்ட கீழே விழுகுது. டே 3ல் 35 ருபீஸ் கிட்ட கீழே விழுகுது. அண்ட் டே 4ல் 30 ருபீஸ் கிட்ட கீழே விழுகுது. அந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகுது. பட் அங்கேருந்து 25 போகுது அன்னைக்கு டேலையே. பட் 25 போனதுக்கப்புறம் 50 ரூபாயில் இருந்துச்சு. பட் 25 லெவல் கீழே விழுந்துருச்சு. இது இந்த அளவுக்குள்ள ஷேர் மோசமான ஷேர் கிடையாது, அண்டர் வேல்யூடாக ரொம்ப மாறிடுச்சு, வேல்யூவேஷனுக்கு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 25லேருந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 30 ருபீஸ் தாண்டி அன்றைக்கி டேலையே 32 ருபீஸ் கிட்ட க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேர் கீழே விழுந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மக்கள் மனசில் சைக்கலாஜிக்கலி இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா பாட்டமாக டச் பண்ணிருச்சு, இப்போ ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கலி மக்கள் மனசில் செட் ஆகிரும். வால்யூம் அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து ஷேர் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிவர்சல் ஆகி மேலே போக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஷேரை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ இதே மாதிரி இருக்க இன்னொரு கேண்டில் பேர் என்ன அப்படின்னா ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி ஹேமருக்கு கீழே விக்கு பெருசாக இருந்துச்சோ அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்டாருக்கு மேலே விக்கு பெருசாக இருந்துகிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஹேமருக்கு க்ரீன் ஸ்ட்ராங் கேண்டில் ஸ்டிக்கோ ஷூட்டிங் ஸ்டாருக்கு ரெட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் கேண்டில் ஸ்டிக். ஏன்னா இது ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஸ்டிக். இப்போ ஷேர் பார்த்தீங்கன்னா ரெட் அப்படின்னா டாப் மோஸ்ட் பாயிண்டில் ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம் பாடியில். ஸோ ஷேர் ஒரு 10 ருபீஸ் கிட்ட ஓப்பன் ஆகுது. அன்னைக்கு டேயில் ஒரு 12 ருபீஸ், 13 ருபீஸ், 14 ருபீஸ் கிட்ட மேலே போகுது. நல்ல புல்லிஷாக மாதிரி மேலே போகுது.
பட் இந்த லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் மக்களுக்கு அந்த ஷேர் மேலே மதிப்பு குறைஞ்சிருச்சு. இந்த ஷேர் இவ்வளோலாம் ஒர்த் இல்லையே அப்படின்னு விற்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷேர் திரும்ப கீழே விழுக ஸ்டார்ட் பண்ணுது. 14 13 போகுது, 13 12 போகுது, 10 போகுது. அதுக்கப்புறமா இன்னும் கீழே போய் கிட்டத்தட்ட ஒரு ₹8 கிட்ட அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. அது மூலம் பெரிய விக் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ பாட்டமில் சின்ன ஒரு பாடி மேலே பெரிய விக் இருந்துச்சுன்னா இதை ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஹேமருக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டல்ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஹேமர் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு சைக்காலஜி, ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு சைக்காலஜி. அண்ட் இது எங்கே ஃபார்ம் ஆகணும், எப்படி ஹேமர் கீழே பாட்டமில் ஃபார்ம் ஆகணுமோ அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறது டாப் மோஸ்ட் பாயிண்ட்டில் ஃபார்ம் ஆகணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளே காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக, அதாவது ரியல் சார்ட் கிடையாது. இப்போ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஸ்டார்ட் ஆகுது. மேபி நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது அதே ₹50 எடுத்துப்போம். ஸோ ₹50 இந்த ஷேர் இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டே 2ல் ₹60, டே 4ல் ₹70 மேலே போகுது. அண்ட் இங்கே ₹80 டச் பண்ணிருச்சு. ஸோ ₹80 டச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேர் நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகும்போது அதே ₹80 ஓப்பன் ஆகுது. பட் அங்கேருந்து நிற்காம 90, 100, ₹110 கிட்ட மேலே போயிருது. பயங்கரமான ஒரு புல் ரன் கொடுத்துருது. பட் 110 ரீச் பண்ணதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கலி மக்களுக்கு ஷேர் மேலே வேல்யூ குறைஞ்சிருது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விற்கணும் இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது ஓவர் வேல்யூடாக மாறிடுச்சுன்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ விற்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திரும்ப கீழே விழுக ஸ்டார்ட் பண்ணுது. 110 ₹100 அப்படின்னு ₹80 அப்படின்னு கீழே விழுக ஸ்டார்ட் ஆகுது. அதோட நிற்காம இன்னும் கீழே போய் ₹75 அப்படிங்கிற ப்ரைஸில் அன்றைக்கி க்ளோஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி காமிச்ச மாதிரி இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிற ஒன்று மேலே ஃபார்ம் ஆகிரும். ஸோ ஒரு ஷேர் ஒரு சின்ன புல் ஃபேஸில் இருக்கும்போது டாப் மோஸ்ட் பாயிண்டில் ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப நெகட்டிவான ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிடும் மக்கள் மனசில் இல்லை இன்வெஸ்டர்ஸ் மனசில். ஸோ ஷேர் பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக கீழே விழுக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி கீழே விழுகுது பாருங்க. திரும்ப மேலே புல் ரன் நோக்கி போகுது. பட் திரும்ப ஷூட்டிங் ஸ்டார் ஒன்று திரும்ப அதே டாப் மோஸ்ட் பாயிண்டில் ஃபார்ம் ஆகுது பாருங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஷூட்டிங் ஸ்டார். பட் எண்ட் ஆஃப் தி டே ஷூட்டிங் ஸ்டார் தான். ஸோ திரும்ப ஷேரை பார்த்தீங்கன்னா கீழே விழுக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா என்ன, ஹேமர் அப்படின்னா என்ன, ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னா என்ன, அதை எப்படி பார்க்கணும், என்ன மாதிரி சைக்காலஜிக்கலி மக்கள் மனசில் கொண்டு போய் சேரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்பயே புரிஞ்சிருக்கும். கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு அனாலிசிஸ் கிடையாது, ஒரு சார்ட் அனாலிசிஸ் மட்டும் கிடையாது. அது மக்களோட சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் நான் சொல்லுவேன். அதாவது மக்கள் இந்த ஷேரை இந்த ப்ரைஸில் இந்த வேல்யூவேஷனில் எப்படி பார்க்குறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஒரு கேண்டில் ஸ்டிக். பட் அது எந்த ப்ரைஸில் இருந்துகிட்டு இருக்கு, எந்த பேட்டர்ன் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அனலைஸ் பண்ணலாம். ரியல் அனலைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்து நான் முக்கியமான ஒரு கேண்டில் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுதான் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேண்டில், ரொம்ப பவர்ஃபுல்லான கேண்டில்னு கூட. ஸோ அதுக்கு பேர் தான் மாருபோசோ கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மாருபோசோ கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெருசாக விக் எதுவுமே இருக்காது, ரொம்ப லாங்காக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது வெறும் பாடி மட்டும் தான் இருக்கும். இந்த பாடி ரொம்ப பெருசாக இருந்துகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா நம்மளோட சொன்ன மாதிரி அந்த ₹10 எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ₹10 அப்படிங்கிற ப்ரைஸில் 9:15 அப்படிங்கிற அந்த டைமில் ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டில். எக்ஸ் அப்படிங்கிற ஷேர் க்ளோஸ் ஆகும்போது 13 இல்லை ₹14 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் இன் பிட்வீன் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த வொலாட்டிலிட்டியுமே கிடையாது. 9:15க்கு ₹10 ஓப்பன் ஆகுது. அண்ட் டைம் போக போக ₹11 ₹12 அப்படின்னு மேலே போய்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக. பெருசாக எந்த ஃபால்மே கிடையாது. மார்க்கெட் முடியும் போது ₹14 அப்படிங்கிற ப்ரைஸில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகுது. இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் ஸ்டிக் இது மார்போசோ அப்படிங்கிறது. ரொம்ப புல்லிஷான ஒரு கேண்டில் ஸ்டிக் இது. ஒரு பிரேக் அவுட் ரீஜியன்லையோ ஒரு சப்போர்ட் ரீஜியன்லையோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது ஒரு பவர்ஃபுல்லான சிக்னல் மக்களுக்கு கொடுக்கும். ஸோ சைக்கலாஜிக்கலி மக்கள் பார்த்தீங்கன்னா ₹10 அந்த ₹11 போகுது, ₹12 போகுது. பட் ஸ்டில் இன்னும் ₹13 வாங்குறாங்க. 13 போனதுக்கு அப்புறமா 14 வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம், விற்கணும்னு நினைக்கல யாருமே அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டாக். மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படியே ஆப்போசிட் நெக்ஸ்ட் டே இல்லை வேற ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ₹14 ஓப்பன் ஆகுது. அப்போ மக்கள் விற்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ₹13 போகுது, ஸ்டில் விற்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ₹12 போகுது, ஸ்டில் விற்கிறாங்க. ₹11 போகுது, ஸ்டில் விற்கிறாங்க. அண்ட் ₹10 போகுது. அப்போ மார்க்கெட் முடிஞ்சிடுது. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. பட் விழுக மக்கள் வாங்கலை, இன்ஸ்டன்ட் இன்னும் விற்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் ஏதோ ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்குன்னா மக்களுக்கு இந்த வேல்யூவேஷன் மேலே நம்பிக்கை இல்லை. ஸ்டாக் ரொம்ப அடிவாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு கேண்டில் ஸ்டிக். இப்படி ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஷேர் கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம் நெக்ஸ்ட் டேயும் கூட. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு விகு மேலே வந்தாலோ சின்ன ஒரு விகு கீழே வந்தாலோ
அது ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன விக் கண்டிப்பா வரலாம். பெருசா தான் வரக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த சார்ட் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கீழ விழுந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் கீழ விழுந்துகிட்டு இருக்கு. பட் ஒரு பாட்டம் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹேமர் மாரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. முதல்ல ஹேமர் பார்த்து காமிச்சேன்ல உங்களுக்கு. கிட்டத்தட்ட அதே மாரி ஒரு நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த கேண்டில்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஹேமர் மாரி வந்துகிட்டு இருக்கும். பெரிய விக் இருந்துகிட்டு இருக்கு. சின்ன பாடி. மேல ஒரு சின்ன விக் இருந்துகிட்டு நம்ம கண்டுக்க தேவையில்ல. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்கள்ட்ட. ஸோ ஹேமர் மாரி ஒண்ணு ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே, அது பாசிட்டிவான ஒரு சிக்னல் தான். ஸோ அடுத்து அதுக்கப்புறமே பாருங்க, ஒரு பெரிய மார்போஸ் கேண்டில் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இந்த கேண்டில நீங்க கம்பேர் பண்ணும்போது, இந்த மார்போஸ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்துகிட்டு இருக்கும். மேலேயும் கீழயும் விக் எதுவுமே இல்ல. ஒரு ரூ. 10க்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ரூ. 14ல க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் முடியும்போது. அண்ட் அது கீழ பார்த்தீங்கன்னா விழுகவே இல்ல. மக்கள் மேல போக போக வாங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஷேர் பாருங்க, அடுத்த நாளும் மேல போகுது, அடுத்த நாளும் மேல போகுது. ஸோ ஒரு கிரீன் மார்போஸா ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே, அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சிக்னல் தான். அதுவே ரெட் கலர்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அப்படியே கீழ விழுக போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபைனலி நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு கேண்டில் ஸ்டிக் பேர் என்ன அப்படின்னா, டோஜி. ஸோ டோஜி பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும். மேலேயும் கீழயும் விக் பெருசா இருந்துகிட்டு இருக்கும். பாடி ரொம்ப சின்னதா இருந்துகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கிரீன் கலர் கேண்டில் பாருங்க. இந்த ஸ்டாக் ஒரு ₹10 கிட்ட ஓப்பன் ஆகுது. இன்னும் ஒரு 10.5 ரூபீஸ் கிட்ட க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ 9:15 ₹10 ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் முடியும்போது ₹10.50 க்ளோஸ் ஆயிருச்சு. பெருசா எந்த மூவ்மெண்ட்டுமே இல்ல. எங்க ஆரம்பிச்சதோ ஆல்மோஸ்ட் அங்கேயே முடிஞ்சிருச்சு. பட் அந்த டேயோட இன் பிட்வீன் கேப்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் ₹9, ₹8, ₹7 போயிருக்கு. அப்படியே ஆப்போசிட் சைடு 11, 12, ₹13லாம் போயிருக்கு. ஸோ ரொம்ப வாலடைலா இருந்திருக்கு. பட் முடியும்போது எங்க ஆரம்பிச்சோ அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, பையர்ஸ், செல்லர்ஸ் இவங்க 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஒரே பிரைஸ்ல தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. மேல போச்சுன்னா செல்லர்ஸ் விக்கணும்னு நினைக்கிறாங்க. கீழ போச்சுன்னா அப்படியே ஆப்போசிட் பையர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ₹10 அப்படிங்கிற பிரைஸ் மட்டும் தான் கரெக்டான வேல்யூ 2 பேருமே திங்க் பண்றாங்க. இதுக்கு பேர் இன்டிசிசிவ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டிசிசிவ் அப்படிங்கிறது என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாம நிக்கிறது. ஒரு ஷேர் ஒரு சர்டன் லெவல் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் கீழ விழுகணுமா, இல்ல மேல போகணுமா, ஷேர் அண்டர் வேல்யூடா, ஓவர் வேல்யூடான்னு தெரியாம இருந்துகிட்டு இருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ அப்போ இந்த டோஜி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா என்ன, ஹேமர் அப்படின்னா என்ன, ஷூட்டிங் ஸ்டார், மாருபோசு, டோஜி இந்த 5 விஷயத்தை பார்த்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேண்டில்ஸ் நீ காமிச்சது எல்லாமே. இது உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 20% 25% நீங்க கேண்டில் ஸ்டிக் புரிஞ்ச மாதிரி தான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேண்டில்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் டீப்பராக இப்போ ரியல் ஸ்டாக்ஸ் எடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, பிரேக் அவுட் அப்படின்னா என்ன, இன்னைக்கு நம்ம பார்த்த கேண்டில்ஸ்லாம் அங்கே எப்படி டேரெக்டாக நம்ம இம்ப்ளை பண்ணுறது, யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்ட போகிறேன். இதே மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் எப்படி ஸ்விங் ட்ரேட்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்விங் கம்யூனிட்டி லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கம்யூனிட்டி செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்விங் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டி. நான் ஷேர் மார்க்கெட் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது, என்னென்ன அனாலிசிஸ்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத ட்ரான்ஸ்பரண்டாக இங்கே போஸ்ட் பண்ணிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஸ்விங் ட்ரேட்ஸ் உள்ள மார்க்கெட்டில் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் கீழே லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டில் தென்